அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. கடவுள் கடவுள் தானே எங்கள் கடவுள். இறைவன் நம்ம அல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ் தான் சொல்லுவோம், ஏன்னா அதான் பரக்கத்தானது. அப்ப இறைவன் ஏன் வணக்கத்திற்குரியவன்? இல்லை, இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? குரான்ல எங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ஹதீஸ்ல எங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க? எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஏன்? யாருடைய பையத்து? கௌஸ் நாயகத்துடைய பையத்து, ஹாஜா நாயகத்துடைய பையத்து. இது யாருடைய பாடம் தான்? கௌஸ் நாயகத்துடைய பாடம் தான், ஹாஜா நாயகத்துடைய பாடம் தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! இது பயான் இல்லை, இது உங்களுடைய உள்ளத்தில் இறங்கி வைக்கப்படுகிறது. இந்த ஈமான் நிலைத்து நிற்கும். ஷேகுமார்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது ஈமானுடைய அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாங்க. தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களும் ஈமானை என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம். தவறான எண்ணங்கள், தவறான நடைமுறைகள், ஒழுக்கக்கேடுகள் இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அதுவே நமக்கு விஷமாகவும் மாறிடும். ஈமான் எங்க இருக்குது? கல்புல இருக்குது. வெளிரங்கம் 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 வெளிரங்கம்னு சொல்லிட்டு அந்தரங்கம் அந்தரத்தில் பறக்குது. பாத்தின் இல்லவே இல்லை, அந்தரங்கம் காணாம போயிருச்சு. இந்த அறிவு என்ன? வெளிரங்கமா அந்தரங்கமா? அந்தரங்கம். வெளியே உடம்பு எல்லாம் நல்லா இருக்குது, அறிவு இல்லை, என்ன பிரயோஜனம்? இப்போ அது மாதிரி தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தீன் வெளிரங்கத்தை வச்சுக்கிட்டு அந்தரங்கத்தை தூக்கி போட்டாச்சு. அப்படித்தான் இன்னைக்கு தீன் உயிர் இல்லாததனால் அது ஜனாசாவை மட்டும் ஆகல, காலங்கள் செல்ல செல்ல இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? தீன் புழு வைத்து நாற்றம் எடுத்து போச்சு. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تر رحم اور کرم اور عفو اور درگزر کا تجھے واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جميع پیران سلاسل کا، پیر نوری کا، پیر عارف واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد
محمد مصطفى صلى الله عليه கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நாம் பேசக்கூடிய இந்த தாலிமாத்துகள் இங்கு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதையும் தாண்டி பல இடங்களில் இருந்தும் உலகின் பல பாகங்களில் இருந்தும் கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் தான் இனி வரக்கூடிய இன்று பேசக்கூடிய தாலீம் அது பதிவேற்றம் செய்யப்பட்டு இதற்கு பிறகு எத்தனை ஆயிரம் மக்கள், லட்சம் மக்கள் பார்ப்பார்கள், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். எல்லோருக்கும் தான் இங்கே இந்த எல்லா நன்மையும் நாம் கூடியிருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஈமானுக்கான முயற்சியில், பயிற்சியில், உழைப்பில் ஈடுபட்டு அதை பதிவு செய்து நாம் என்ன செய்கிறோம், யூடியூப்ல போடுறோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் தான். யாருக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கணும் நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு கொண்டு போய் எல்லாம் சேர்க்கணும். யாரெல்லாம் இந்த தாலிமாத்துகளை கேட்கிறார்களோ, கற்றுக்கொள்கிறார்களோ, எல்லோருமே நம்முடைய மாணவர்கள் தான், நம்மள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டவர்கள் தான். அப்போ அந்த அதபும் மரியாதையும் ஒழுக்கமும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அவர்கள் ஒரு உஸ்தாதோடு, ஒரு ஆசிரியரோடு, ஷேഖோடு, பீரோடு நடக்க வேண்டிய அந்த முறைகளை அறிந்து நடப்பது எல்லோருக்கும் கடமையாயிருச்சு. பையத்து இதுவே பையத்து தான். நம்மளிடமிருந்து கற்றுக்கொண்டாலே என்னதான் ஏத்து போதும். இப்போ யாருடைய பையத்து இது? கௌஸ் நாயகத்துடைய பையத்து, காஜா நாயகத்துடைய பையத்து. யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ இது யாருடைய பாடம் தான்? கௌஸ் நாயகத்துடைய பாடம் தான், காஜா நாயகத்துடைய பாடம் தான். அப்ப அவர்களுடைய பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய முரீதுகள் தான். அவர்களுக்கு கௌஸ் நாயகம், காஜா நாயகமும் ஆசிரியர்கள் தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அதை விளங்கணும். ஏதோ ஒரு எத்தனையோ பயான்களை கேட்கறது மாதிரி இது பயான் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்லு, இது என்ன கிடையாது,
பயான் இல்லை, இது தாலீம், இது உங்களுடைய உள்ளத்தில் இறக்கி வைக்கப்படுகிறது. இது உங்களுடைய காதுகளுக்கு மட்டும் வரக்கூடியது இல்லை, உங்களுடைய அறிவில் வந்து நிற்கக்கூடிய விஷயம் இல்லை, உங்களுடைய ஞாபக சக்தியில் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது நீங்கள் மறந்து விட்டாலும் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடியது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? இந்த ஈமான் நிலைந்து நிற்கும். ஷேகுமார்கள் ஏற்றி வைக்கக்கூடிய ஈமான் என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும். அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் ஈமானுடைய நெருப்பை ஏற்றி வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஈமானுடைய நெருப்பை ஏற்றி வைக்கிறாங்க. அந்த நெருப்பு நாம ஒத்துழைப்பு கொடுத்தால் வேகமாக பற்றி கொள்ளும். ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் அதனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பற்றிக்கும். ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் நெருப்பு என்ன செய்யுது? எரிகிறத மட்டும், காஞ்ச மரத்தை மட்டும் எரிக்கிறது இல்லை, என்ன செய்யும்? அது வேகம் எடுத்தால் பச்சை மரத்தையும் எரிச்சிடும். எரியாததையும் எரியக்கூடிய நிலைக்கு ஆக்கி அதை என்ன செஞ்சிடும்? எரிய வச்சிரும். அப்ப நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது ஈமானுடைய அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அவர்களுடைய கல்வின் பிரகாசத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது மாதிரி, லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அப்படின்னா யார் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களும் ஈமானை என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம். இல்லை தகுதி இல்லை, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத், கவனத்தோடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமாக நம்முடைய தாலிமாத்துகள் அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தை பாதிக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் தவறான எண்ணங்கள், தவறான நடைமுறைகள், ஒழுக்கக்கேடுகள், அவமரியாதைகள், இது நம்முடைய உள்ளத்துல ஒரு அலட்சியம், ஒரு பொடுபோக்கு, இதை மட்டமாக நினைத்தல், இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அதுவே நமக்கு விஷமாகவும் மாறிடும். மருந்து, உடலுக்கு டாக்டர் என்ன செய்றார்? மருந்து கொடுக்கிறார், நல்ல பவரான மருந்து. இப்போ அந்த மருந்தை குடித்து, முறையாக குடித்து சாப்பிட்டு, சொன்ன பக்குவங்களில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அந்த பக்குவங்கள் அந்த அதவோடு இருந்தால் அந்த மருந்து என்ன செய்யும்? நோயை குணப்படுத்தும். ஆனா இது என்ன மருந்து, இது என்ன செஞ்சிட போகுது, இது என்ன பண்ணிட போகுது, என்ன பெரிய இதா, என்ன ஆயிருதுன்னு பார்த்துடலாம், அப்படி என்ன செஞ்சா விளையாட்டம் நடந்துக்கிட்டா அந்த மருந்து என்ன செஞ்சிடும்? வேறு விதமாக வேலையை காட்டும். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அவனுடைய தீனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மதிப்பை சரியான முறையில் கொடுத்து தீனில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லோரும் என்ன செய்யணும்? திக்ரு செய்யணும். இதை நாம கேட்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூச்சுடைய திக்ர், பாஸ் அண்ட் ஃபாஸ்டுடைய திக்ர்,
எல்லோருக்கும் சொல்லித்தரோம். அது இந்த இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த திக்ர் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை தரும், மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யும். யாராக இருந்தாலும், சின்ன குழந்தைங்க விவரம் தெரிஞ்சிருச்சா சொல்லி தந்துடும். எல்லா பிள்ளைகளும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ், மூச்சு வெளியே விடும்போது அல்லாஹ்னு வெளியே விடணும், ஓன்னு உள்ள இருக்கு. இப்படி குடும்பத்தில் எல்லோரும் திக்ர் செய்யறதுனால என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மூச்சு விட்டா என்ன கிடைக்கும்னு கேட்டால் என்ன சொல்றது? எதுக்குங்க மூச்சு விடணும்? மூச்சு விடுறதுனால என்னங்க ஃபாய்தா? மூச்சு விடாட்டி எதுவுமே ஃபாய்தா இல்லாம போயிடும். மூச்சு விடலை, அவருக்கு வீடு இருக்குது, ஏதாவது ஃபாய்தா இருக்கா? மூச்சு நின்று போச்சு, அவருக்கு வீட்டை வச்சு ஃபாய்தா இல்லை. கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, கோடிக்கணக்கான சொத்தை வச்சு ஃபாய்தா இல்லை. எல்லாமே இருக்கு, உலகமே கையில இருக்குது, மூச்சு இல்லை, ஏதாவது ஃபாய்தா இருக்குதா? அதே போலத்தான் மூச்சு இருந்தால் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே ஃபாய்தாவாயிடும். அதே போல இந்த மூச்சில் செய்யக்கூடிய திக்ர் நமக்கு சரியான முறையில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே சிறப்பானதாக ஆகும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாயிரும். இதுதான் அதுதான் இல்லை, அத்தனையும் பரக்கத்தாக ஆயிரும், அத்தனையும் ரஹ்மத்தாக ஆயிரும், அத்தனையும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றதாக ஆயிரும். நம்முடைய ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு மூச்சும் எல்லாம் என்ன ஆயிரும்? அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து நிரம்பியதாக ஆயிரும். நம்முடைய குடும்பமே பரக்கத்து பெற்ற குடும்பமாக ஆயிரும், அருள் நிறைந்த குடும்பமாக மாறியும், எல்லா முசீபத்து பலாயெல்லாம் நீங்கிரும். இந்த ஒரு திக்ரு போதும். இது 24 மணி நேரமும் அது இதுக்கு ஒரு விதிவிலக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நாம கழிவறையில் இருக்கும் போதும் இந்த திக்ர் என்ன இல்லை, வாயால் சப்தமாகத்தான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லக்கூடாது, மனதில் திக்ர் எல்லா இடத்துலையும். இப்படி நாம பயிற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தரும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல ஸலவாத்தும் இஸ்திக்ஃபார், ஸலவாத் 250 தடவை, இஸ்திக்ஃபார் 125 தடவை. எல்லோரும் காலையில எந்திரிச்சிருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு நேரம் 125 இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அப்புறம் ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத் இது ரெண்டுமே நமக்கு தான் நன்மை. இது ரெண்டுடைய பிரயோஜனம் யாருக்கு? அடுத்தவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நம்முடைய தாலிமாத்துகளை தொடர்ந்து கேட்கணும். தாலிமாத்துகள் யூடியூப்ல இருக்குது, அதை நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய இதுவும் கேட்கணும். நேரம் கிடைத்தால் முன்னாடி இருக்கக்கூடிய பழைய தாலிமாத்துகளையும் கேட்டுப்பாங்க. எல்லாமே ஒரு தர்தீபில் அங்கே பதிவு செய்யப்படுது. ஒரு முந்தின வாரம் பேசின தாலிமில் நம்ம கலிமாவுடைய விளக்கம் சொல்லியிருந்தோம். அதில் இலாஹ் இறைவன் என்று சொன்னால் 2 முகங்கள், ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன், இன்னொன்று தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கு 4 தகுதிகள். வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கணும்னா அதுக்கு எத்தனை தகுதி? 4 தகுதிகள், 4 காரணங்கள். அப்போ அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஏற்கனவே அது சமீபத்தில் தான் பேசியிருக்குது, ஆரம்பத்திலே நம்ம பேசிட்டோம்.
இப்போ சில பேர் அதை கேட்குறாங்க, அது சொல்லுங்க. இன்னும் பழைய தாலிமாத்துகளை பார்த்தா அதில் இருக்கு. இப்போ ஒரு முகம் வணக்கத்திற்கு தகுதியானவன். இப்போ இந்த இல்மு நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் நம்மோடு இருக்கக்கூடிய ஞானம். இது என்ன கிடையாது, முடிஞ்சு போகிற இல்மு இல்லை, இது மறந்து போகிற இல்மு இல்லை. கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் என்ன செஞ்சிடலாம், மறந்துடலாம், அந்த விஷயம் இல்லை. இது எப்பொழுதும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும், இதை நினச்சிக்கிட்டே இருக்கணும், இது நம்முடைய சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ லா இலாஹ எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாகவோ தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியதாகவோ இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் இலாஹ், இறைவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இறைவன் மட்டும்தான். அல்லாஹ் என்று சொன்னால் இறைவன் தான், அது விளங்கிருச்சா இல்லையா? எல்லாம் விளங்கிட்டீங்களா? பெண்கள்லாம் விளங்கிட்டீங்களா? இறைவன் அல்லாஹ்னு சொன்னா இறைவன், அல்லாஹ்னு சொன்னா அவ்வளவுதான். அரபியில் அல்லாஹ், தமிழ்ல இறைவன். நாம தனியாக அல்லாஹ்னு சொல்லி ஒரு கடவுளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரல, அல்லாஹ்வும் ரசூலும், குர்ஆன் சொல்லல, ஹதீஸ் சொல்லல, அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல. அல்லாஹ் என்பது இறைவனுக்கு அரபியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் எல்லா மொழிகளில் உள்ள வார்த்தைகளை விட அல்லாஹ் என்ற வார்த்தை மிக சிறப்பானது, பரக்கத்தானது, நிறைவானது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது சம்பந்தமாக தான் பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம். சமீபத்திலையும் பேசின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. என்னது? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள், கிறிஸ்தவர்களுக்கு அந்த கடவுள், இந்துக்களுக்கு இந்த கடவுள், புத்த மதத்தவர்களுக்கு அந்த கடவுள். உங்க கடவுள் யாரு அப்படின்னா, எங்க கடவுள் அல்லாஹ் இல்லை, எங்க கடவுள் இறைவன். எங்க கடவுள், கடவுள் தான் எங்கள் கடவுள். எங்கள் கடவுள் என்ன? யாரு கடவுளோ அவன் தான் எங்களுடைய கடவுள், அவ்வளவு. இதுல நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும், அப்பதான் நமக்கு அடுத்த விஷயமே புரியும். அப்ப இறைவன் நம்ம அல்லாஹ்னு சொல்லுவோம், அல்லாஹ் தான் சொல்லுவோம், ஏன்னா அதான் பரக்கத்தானது. ஆனா நம்ம விளங்கிக்கணும். அப்ப இறைவன் ஏன் வணக்கத்திற்குரியவன்? இறைவன் தான் படைத்தவன், ஹாலிக். இறைவன் தான் யாரு? ஹாலிக். இறைவன் தான் மாலிக். இறைவன் தான் அடுத்து, இறைவன் தான் ராசிக். இறைவன் தான் அடுத்து, இறைவன் தான் ஹாக்கிம். விளங்குச்சுங்களா? எல்லாம் ஞாபகம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? 4 தகுதிகள் சொல்லுங்க, என்னென்னது? ஹாலிக் சொல்லுங்க எல்லாரும். ஹாலிக், பின்னாடி இருந்து சத்தம் வரணும். ஹாலிக். ஹாலிக்னு அர்த்தம் தெரிஞ்சா? ஹாலிக்னா படைத்தவன். இறைவன் தானே நம்மளை படைச்சான், அதனால அவனை தான் வணங்கணும். வேற யாரும் நம்மளை படைக்கல, அதனால வேற யாரும் நம்ம வணங்க வேண்டிய தேவையில்லை. 2வது என்ன? மாலிக். என்னது? மாலிக்னா எஜமான். இப்ப அல்லாஹ் படைச்சிட்டு இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டான்னா இப்ப அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. யாரு வாங்கி இருக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம என்னது? அடிமை. அல்லாஹ் யார்கிட்ட நம்மளை வித்துட்டானா? யார்கிட்ட வித்துட்டானா? அல்லாஹ் வச்சிருக்கிறானா? யார் வச்சிருக்கிறா? நம்மளை யார் வச்சிருக்கிறது? அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தான் யாரு? மாலிக். வேற ஒரு மாலிக் இல்லை. அப்ப யாரை தான் வணங்கணும்? அல்லாஹ் தான் வணங்கணும். சரி, அல்லாஹ் வச்சிருக்கிறான், நமக்கு தேவையெல்லாம் வேற ஆள் பூர்த்தி செஞ்சு தராங்களா, அல்லாஹ் கொடுக்குறானா?
ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்குறானா வேற யாரும் கொடுக்குறாங்களா? ரிஸ்க் யாரு தான் கொடுக்கறது? அல்லாஹ் தான் கொடுக்குறான். இப்ப ராசிக் யார் மட்டும்தான். அதனால் யாரை மட்டும்தான் வணங்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். சரி, ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்குறான், அதிகாரத்தை வேற யார் கையிலையும் கொடுத்துட்டானா? நம்முடைய அதிகாரத்தை நீங்க இவங்களை அதிகாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு யாரையும் நமக்கு அதிகாரியாக அல்லாஹ் ஆக்கிட்டானா? இல்லை. அதிகாரம் யார் கையில தான் இருக்குது? இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில். நம்முடைய அதிகாரம் யாருடைய கையில? இப்ப நம்ம அதிகாரம் யாரோட கையில நமக்கு இப்ப சரியா புரிய மாட்டேங்குது. இங்க வந்து திமுக ஆட்சி நடக்குது, அங்க பிஜேபி ஆட்சி நடக்குது. அதிகாரம் என்ன அதிகாரம்? அது ஒன்றும் அதிகாரமே கிடையாது. அவங்க என்ன நம்மள அதிகாரம்? சும்மா அது ஏமாற்று அதிகாரம், உண்மையான அதிகாரம் இல்லை. நம்முடைய அதிகாரம் இப்ப நம்முடைய கல்பு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? நம்முடைய இதயம் துடிச்சிட்டு இருக்குது. இது வந்து டிஎம்கேயா துடிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கிறான்? இல்ல பிஜேபி துடிக்க வச்சுட்டு இருக்கிறானா? யார் துடிக்க வச்சுட்டு இருக்கிறா? அல்லாஹ். அதனுடைய அதிகாரம், நம்முடைய கல்புடைய அதிகாரம் யாருடைய கையில? அல்லாஹ்வுடைய கையில. எவ்வளவு காலம் துடிக்க வைக்கணுமோ அவ்வளவு காலம் என்ன செய்வான்? துடிக்க வைப்பான். வேற யார் கையிலயும் அல்லாஹ் என்ன செய்யல? கொடுக்கல. அதே போல நம்மளுடைய உடலில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ வேலைகள் உள்ள நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துலதான் இந்த எல்லா வேலைகளும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. வேற யாரு நம்முடைய அதிகாரமும் கிடையாது, வேற உலகத்தில் யாருடைய அதிகாரமும் கிடையாது. அப்ப நம்முடைய அதிகாரம் யாருடைய கையில? அல்லாஹ்வுடைய கையில. யாரெல்லாம் என் கையில அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றானோ அவனுடைய அதிகாரமே அல்லாஹ்வுடைய கையில தான். அவனுடைய அதிகாரமே அல்லாஹ்வுடைய கையில தான். எப்ப அல்லாஹ் பிடிக்கிறானோ அல்லாஹ் முடிச்சு வச்சிருவான். அவன் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்க வரைக்கும் தான் இருக்க முடியும். அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அல்லாஹ் வாழ வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அல்லாஹ் எப்பொழுது என்ன செய்யறான்? அழிக்கணும்னு நினைச்சிட்டானோ முடிஞ்சு போச்சு. இப்ப அதிகாரம் யாருடைய கையில? அதனால் யாரைத்தான் வணங்கணும்? அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும். அப்போ வணக்கத்திற்கான தகுதிகள் எத்தனை? சொல்லுங்க. நீங்க தான் புது நியூ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். மேல இருந்து அப்படி ஏமாத்திட்டு இருந்தீங்க, உங்களெல்லாம் இப்ப இறக்கி என்ன செஞ்சாச்சு? எத்தனை தகுதிகள்? என்னென்னது? ஹாக்கிம். ஹாக்கிம் ஹாக்கிம்னா அதிகாரி, அதிகாரம் படைத்தவன். இது சரிதானே? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல எங்களுக்கு இது விளங்கல அப்படி எதுவும் இருக்குதா? இல்ல இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? குரான்ல எங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ஹதீஸ்ல எங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க? இது ஆதாரம் தேவையா? ஆதாரம் தேவையா தேவையில்லையா? எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஏன்? இது ரொம்ப தெளிவானது. இதுக்கு ஆதாரமே என்னது? தேவையில்லை. ஆனா குரான்ல ஆதாரம் நிறைஞ்சு கிடக்குது. குரான் முழுவதும் இதுதான் இருக்கு. அல்லாஹ் தாலா குரான் எடுத்து பார்த்தா அல்லாஹ் ஃபாலிகு குல்லி ஷை இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் குலில்லாஹு மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா. ஆட்சி அவனுடைய கையில, அதிகாரம் அவனுடைய கையில. ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ரிஸ்க் தர்றது அல்லாஹ்வுடைய கையில. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் மாலிக். அல்லாஹ். அப்ப ஆதார் இதுக்கு ஏதோ ஒன்று எங்கனாச்சும் ஆதாரம் தேடி போக தேவையில்லை. குரான் முழுவதும் இதுக்கு தான் ஆதாரம். நம்ம எது பேசிட்டு இருக்கிறோமோ குரான் முழுவதும் இதுக்கு என்னது? ஆதாரமாக இருக்குது. இதுக்கு நாம தனியா போய் ஆதாரத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு எங்கடா இருக்குது ஆதாரம், எந்த ஆயத்து இது, அவசியமே இல்லை. அப்ப இதை சரியான முறையில் நம்முடைய கல்வியில பதிய வச்சுக்கணும். இதுதான் ஈமான். ஈமான் எங்க இருக்குது? கல்புல இருக்குது. அந்த ஈமானின்படி நடப்பதுதான் தக்வா.
ஈமானின்படி கல்புல நம்பிக்கை வந்து விட்டால் ஈமான் வந்துருச்சு. அதை வெளியில நம்ம காட்டிட்ட செயல்ல காட்டிட்டா தக்குவாவாயிருச்சு. ஈமான் படி நடந்துட்டா தக்குவாவாயிருச்சு. விளங்கிட்டா ஈமான், மறந்துட்டா என்ன ஆயிடுச்சு? ஈமான் போயிருச்சு. மறந்துட்டு எனக்கு தொழுகைய நான் தொழுகிறாங்க எல்லாம் வச்சிருக்காங்க, ஈமான மறந்தாச்சு, ஞாபகமே இல்லை, அப்புறம் எப்படி ஈமான் இருக்கும்? விஷயமே நம்பிக்கை, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர். இங்க யாருன்னே தெரியலையேங்க, யாருன்னே தெரியலன்னா எப்படி நம்பிக்கை இருக்கும்? மறந்தாச்சு, அவர் ஆளே மறந்தாச்சு. அது மாதிரி அல்லாஹ் ஹாலிக்கு அல்லாஹ் மாலிகின்றதே மறந்தாச்சுன்னா எப்படி நம்பிக்கை இருக்கும்? ஈமானு நாம ஞாபகம் வைத்து கொண்டால்தான் ஈமான் இருக்கும். எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? சொன்னா ஈமான் நினைச்சிட்டாங்க. சொல்றதுக்கு பேர் ஈமான் இல்லை. கல்புல நாம ஞாபகம் வச்சு மறக்காம நம்பிக்கையோட இருப்பதற்கு பேர் தான் என்னது? ஈமான். ஞாபகம் இருந்தால் நமக்கு ஈமான் இருக்குது. நம்ம மறந்துட்டோம், நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை, நமக்கு என்ன இல்லை. அதனாலதான் சஹாபாக்கள் சந்தித்து கொண்டால் என்ன சொல்லுவாங்க? வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். தாலவ் நுஜத்திது ஈமானனா தாலவ் நுமினு சாஅத்தன், வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? வாங்க கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்வோம்? ஈமான் கொள்வோம். இந்த வேலை, இந்த அமல் இன்னைக்கு யாராவது செய்றாங்களா? எங்கன்னா கேள்விப்படுறோமா? அந்த வேலை தான் இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஈமான் கொண்டுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடமிருந்து தீனை கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவங்களே 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு வாங்க கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்வோம்? ஈமான் கொள்வோம்னு சொன்னா, இன்னைக்கு ரசூலுல்லாவும் இல்லை, சஹாபாக்களும் இல்லை, எல்லா காலம் முடிஞ்சு 1400 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு யாரும் இந்த பேச்சே கிடையாது. வாங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம்? ஈமான் கொள்ளலாம், தொழுகலாம், வாங்க தொழுக போகலாம், வாங்க நோன்பு வைக்கலாம், வாங்க ஜகாத்து கொடுக்கலாம், வாங்க ஹஜ்ஜுக்கு போகலாம், உம்ராவுக்கு போகலாம், வாங்குங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ளலாம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அவனே சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன அப்புறம் என்ன காஃபிர்னு சொல்றேன் நீ? என்ன சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள மக்கள் என்னது? சண்டைக்கு வராங்க. உங்களுக்கு ஈமான் இல்லையா? உலமாக்கள் கேட்குறாங்க. இந்த நூறுஷா தரிகத்து சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் ஈமான் இல்லைன்னு சொல்றாங்க, கலிமாவை எங்கள்கிட்ட வந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. கலிமாவை எங்கள்கிட்ட வந்து படிச்சாங்க, நாங்க என்ன மாஷால்லா ஓதி இவ்வளோ ஆலிமாயி எங்களுக்கு ஈமான் இல்லையா? மார்சால ஈமான் எங்க சொல்லி தராங்க? மார்சால எந்த மார்சால ஈமான சொல்லி தராங்க? மதரசால ஈமான், மதரசால அரபி சொல்லி தராங்க, கிராமர் சொல்லி தராங்க, குரான் சொல்லி தராங்க, ஹதீஸ் சொல்லி தராங்க, குரான் ஹதீஸுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் சொல்லி தராங்க. ஈமான் இல்லை. யாரும் வெளியில இருந்து பேசல, மதரசால போய் படிச்சுட்டு வந்தது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அது குற்றம் இல்லை, அவர்களுடைய வேலை இல்லை, அது அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியா செய்யறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல அவுலியாக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் லாஹிருடைய இல்மை மதரசாவில் கற்றுக்கொண்டீர்கள் போதாது, இந்த பாத்தினுடைய இல்மை கற்பதற்காக ஹான்காக்களுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஷேகுமார்கள்ட்ட போங்க, அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்யுங்க, அவர்களுடைய சுஹபத்துல இருங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்து இந்த ஈமானை, இந்த பாத்தினான ஞான கல்வியை, இறைஞான கல்விகளை, அவுலியாக்களுடைய கல்விகளை, சூஃபி ஞானங்களை எங்க போய் கத்துக்கங்க? ஹான்காக்கள்ல போய் நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் எல்லா மதரசாக்களை உருவாக்கிய அவுலியாக்கள் சொன்னது. மதரசாக்களை உருவாக்கினவங்க எல்லாம் அவுலியாக்கள் தான், எல்லோரும் ஷேகுமார்கள் தான். பாக்கியாத் மதரசா உருவாக்குனவங்க யாரு? அப்துல் வஹாபுல் காதிரி. அவங்க படிச்சது எங்க? லத்தீஃபியா.
அவங்களும் என்னதான் காதிரி சில்சிலாவை சார்ந்த ஷேகுமார்கள். அவங்க தேவபந்தை உருவாக்குனவங்க யாரு? காசிம் நானூத்தவி. இவங்கெல்லாம் யாரு? சிஷ்டி. அவங்க சிஷ்டியா சாபிரியா. அப்ப எல்லா உலமாக்கள், மூத்த ஆலிம்கள், அவங்க எல்லாம் ஷேகுமார்களா இருந்திருக்கிறாங்க. ஷேகுமார்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. ஷேகுமார்களுடைய சுஹபத்தில் யாரு அவங்களுடைய ஷேக்? யாரு? தேவபந்துடைய உலமாக்களுடைய ஷேக் யாரு? ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிரும் மக்கி. அவங்க ஆலிம் கிடையாது, அவங்க ஹாபிஸும் கிடையாது, ஆலிமும் கிடையாது. ஆனா உலமாக்களுக்கு உஸ்தாதுமார்களுடைய ஷேக். உலமாக்களுக்கு இல்ல, உலமாக்களுக்கெல்லாம் உஸ்தாதுமார்கள், அவங்களுக்கு அவங்க ஷேக். ஆனா இன்னைக்கு அந்த உலமாக்களுடைய கால் தூசி கூட இன்னைக்கு இருக்கிற உலமாக்கள் வரமாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஷேக் வேணாம். எங்களுக்கு எதுக்கு ஷேக்? நாங்களே ஷேக் தான். நாங்க என்ன அதான் மதரசால நாங்க படிக்காத இல்மா, நாங்க பார்க்காத ஞானமா, கல்வியா? எங்க கிதாபுல இல்லாததா இங்க இருக்க போது? நாங்க அந்த கிதாபு இந்த கிதாபு அதான் சொன்னாங்க. தர் கிதாபா சது வரதான் தர் நாருக்குன். உன்னோட எல்லா புக்கையும் தூக்கி நெருப்புல தூக்கி போடு. எந்த புக்கை சொன்னாங்க? நம்ம கதை புக்கு, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நக்கீரன், இந்த புக்கையா சொன்னாங்க? யார்கிட்ட சொல்லப்பட்டது? ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. யாரு சொல்றது? ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற. யார்கிட்ட சொல்றாங்க? உலமாக்களை பார்த்து தான் சொல்றாங்க. நீ வச்சிருக்கிற புக்கெல்லாம் தூக்கி நெருப்புல தூக்கி போடு. என்ன புக்கு? எல்லாம் தஃப்சீரு, ஹதீஸ் எல்லாம். என்ன உங்களுக்கு பிடிக்காதா? இதெல்லாம் என்ன? இது உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிற. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யற? எல்லாம் கிடைச்சு போச்சு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆட்டம் போடுறியா? ஒன்றும் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன சரியாக விளங்கணும். லாஹிர்ல தேவை. ஆனால் இதை வைத்து கொண்டு இதுவே எங்களுக்கு எல்லாம் எல்லாம் அப்படித்தான் ரூமி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. என்னது? அவங்களுடைய ஷேக் ஷம்ஷு தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள எப்படி சந்திக்கிறாங்க? இவங்க நிறைய கிதாபுகளாக வச்சுக்கிட்டு இப்போ பாடம் நடத்திட்டு, அந்த காலத்தில் என்ன கிடையாது, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் கிடையாது. எல்லாம் கையில் எழுதின கிதாபுகள் தான், மையில் எழுதியிருப்பாங்க. ஷம்சு தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி வராங்க, ஒரு முசாஃபிர், ஒரு பாகிஸ்தான் மாதிரி இருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய கிதாபாக வச்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஷம்சு தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் மாணவர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியுடைய தலைமை ஆசிரியர் அவங்க தான், ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி. அந்த நாட்டுக்கே பெரிய தலைமை காதி, பெரிய பேரறிஞர். ஒரு முசாஃபிர் வந்துட்டு ஷம்சு தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி வராங்க. என்னது இப்படி எல்லாம் விரிச்சு வச்சிருக்குறீங்க பெருசா? இதெல்லாம் என்னது இது? எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உட்காந்துருக்க இடத்துல ஒன்றும் தெரியாத ஆள் வந்துட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் உட்காந்து என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளை மாதிரி ஒரு ஆள் போயிட்டு என்னங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உனக்கு எதுக்கு இங்கே நிற்கிற? வேலையை பார்த்துட்டு போ. அதான் சொன்னாங்க. யார் சொன்னது? ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி. இது உங்களுக்கு தெரியாது, உனக்கு இதை பற்றி ஒன்றும் உனக்கு புரியாது, வேலையை பார்த்துட்டு போ.
அப்படின்னோடனே வந்து ஒரு கோவம் அள்ளி எல்லாத்தையும் தூக்கி பக்கத்தில் ஒரு ஹவுஸ் இருந்துச்சு தூக்கி போட்டார். என்ன ஆகும்? இல்லை பதறி அடிச்சு இந்த காலம்னா இந்த ஒரு புக்கு போச்சுன்னா காசு கொடுத்து இன்னொரு புக்கு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு புக்குக்கும் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு எழுதணும். அப்படி எழுதி பெரிய பெரிய இப்படி கஜானாவாக வச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டு எழுதி கஜானாவை சேர்த்து வச்சா அள்ளி தண்ணிக்குள்ளே போட்டார். இன்னொன்று எல்லாம் பதறி அடிச்சு என்ன இப்படி பண்ணிடுங்க, எல்லாம் அடிக்க பாயிறாங்க அவரை. கிறுக்கன் யாரோ ஒரு கிறுக்கன் வந்துட்டான், வந்து இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ணுறான் அப்படின்னு எல்லாம் அடிக்க பாய்ஞ்ச உடனே ஷம்ஸ் தபரீஸ் வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சாங்க. வச்சா ஒரு சொட்டு தண்ணி படலை. அந்த புக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. ஜலாத்து ரூம் இருந்துல அவங்களுக்கு இது என்ன அது, இது உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு விறுவிறுன்னு நடந்து போயிட்டாங்க. என்னடா நம்ம இவ்வளவு காலம் என்னென்னத்தையோ படிச்சு கரைச்சு குடிச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய ஆளுன்னு உட்காந்துருக்கிறோம். யாரோ ஒருத்தர் வந்தாரு, என்னமோ திடீர்னு என்னமோ பண்ணிட்டு போறாரு, என்ன விஷயம்னு தெரியலைங்க. பின்னாடியே போனாங்க. அப்படியே அந்த ஷேக்குடைய என்ன என்ன ஆயிட்டாங்க, பைத்தியம் ஆயிட்டாங்க. இப்ப இதுதான் வெளிரங்க ஞானத்திற்கும் அந்தரங்க ஞானத்திற்குமான வித்தியாசம். இதற்கு உதாரணங்களை ஏகப்பட்ட உதாரணங்களை அவுலியாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு உதாரணங்களை சொல்லி இருக்கிறாங்க. கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அதே தான். மிகப்பெரிய கல்வி ஞானி, எல்லா இல்முகளையும் கரைச்சு குடிச்சவங்க. அந்த காலத்துல மிகப்பெரிய யூனிவர்சிட்டியுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க. தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க யாரு? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய இவங்க பேரு முகமது கசாலி, தம்பி பேர் அகமது கசாலி. அவர் பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது. எல்லாரும் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் பெரிய ஊருக்கே பெரிய உபதேசம் பண்ணீங்க, உங்கள் தம்பியே வீட்டில் உட்காந்து கிடக்குறாரு. அவர் கசாலி இமாம் வந்து அவங்க தாயார்கிட்ட வந்து கேட்குறாங்க, எல்லாரும் என்னை வந்து குறை சொல்கிறாங்க, உங்கள் தம்பியே பள்ளிவாசல் வர மாட்டேங்கிறாரு, நீங்கள் என்ன பெரிய ஊருக்கு பெரிய அஜர்த்துன்னு உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்கிறாங்க. தம்பியை வர சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? உங்கள் அம்மா சொல்கிறாங்க தம்பிகிட்ட, ஏன்பா கொஞ்சம் போயேன்ப்பா, அண்ணா ரொம்ப வருத்தப்படுறார். சரி இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சார், பின்னாடி வந்தார். ஃபர்ஸ்ட் சப்பில் வந்து நின்றுக்கிட்டார். இமாம் யாரு? கசாலி இமாம். கசாலி இமாம் தொலை வைக்கிறாங்க. மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித், இன்னைக்கு உள்ள நம்ம ஊர் பள்ளிவாசல் மாதிரி கிடையாது. பள்ளிவாசலே நிரம்பி வலியும். அதில் வந்து இவர் நின்றுக்கிட்டார். நின்றா தக்பீர் கட்டி கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், திடுன்னு ஓடுறாரு அவர். பள்ளிவாசலோட வெளியே ஓடுறாரு. இன்னும் கலவரமாகி போச்சு. வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் கலாட்டா பண்ணி விட்டு போயிட்டாரு இவர். வந்து கசாலிமா கோபமாக வராங்க. அப்போ வரலன்னா வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அது வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா தொழிலையும் கெடுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டேன்னா. இப்போ அவர் சொன்னார், தொழிலான் தான் வந்தேன், தொழில் தான் இருந்தேன். ஆனால் நீ என்னடானா தொழுகையில் அல்லாவை பற்றி நினைக்காம நீ வந்து வேற ஏதோ மசாயில் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஏதோ கதையிலும் ஏதோ படிச்சிருப்பாங்க போல, அந்த மசாயில இவர் நினைச்சிருக்கிறாங்க, நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நீ அல்லாவை பற்றி நினைக்க மாட்டேங்கிற, ஓன் பின்னாடினா ஏன் தொழுகை எப்படி கூடும், அதான் ஓடையாந்துட்ட. அப்போதான் கசாலிங்க, ஆமாம் அவர் மசாயில் தான் நினச்சிட்டு இருந்தேன், அது கரெக்டாக சொல்கிறார். அப்போ இவர் வந்து என்ன கிடையாது, நம்மள மாதிரி ஆள் இல்லை. அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆன்மீக கல்வியை பாத்தினான
இல்மை கற்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் தங்களுடைய வேலையை விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு இதுக்காக முழுக்க 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 தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஞானங்களை கற்று மிகப்பெரிய ஆன்மீக ஞானியாக மாறிட்டாங்க. எப்படி அவர்கள் லாஹிருடைய ஞானியாக இருந்தார்களோ அதைவிட மிகப்பெரிய ஆன்மீக ஞானியாக, சூஃபி ஞானியாக ஆயிட்டாங்க. சூஃபி ஞானியாக ஆயிட்டு என்ன சொன்னாங்க? எல்லா மனிதர்களும் பையத்து செய்வது கட்டாய கடமை. அவங்க சொல்லிட்டாங்க, பையத்து செஞ்சே ஆகணும். அப்ப இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? வெளிரங்கம் 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 வெளிரங்கம்னு சொல்லிட்டு அந்தரங்கம் அந்தரத்துல பறக்குது. வெளிரங்கம் பாத்தின் இல்லவே இல்லை. அந்தரங்கம் காணாம போயிருச்சு. யாருக்கும் அதை பத்தி கவலையே இல்லை. அந்தரங்கம் இல்லாட்டி வெளிரங்கமும் எந்த பிரயோஜனமும் செய்யாது. அந்தரங்கம் இல்லைன்னு சொன்னா நல்ல மனுஷன், நல்லா பார்க்கறதுக்கு ஆள், நல்லா இடகாத்திரமா நல்லா இருக்கிறாரு, அறிவு தவறி போச்சு. அவருடைய அறிவு என்ன ஆயிடுச்சு? கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. இந்த அறிவு என்ன? வெளிரங்கமா அந்தரங்கமா? அந்தரங்கம். வெளியே உடம்பு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்கறது. அறிவு இல்லை, என்ன பிரயோஜனம்? எல்லாமே இருக்குது, உயிர் இல்லை, சுத்தமா பிரயோஜனம் இல்லை. தூக்கி அடக்கம் பண்ணிட வேண்டியதான். இப்ப அது மாதிரிதான் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? தீன் என்ன ஆயிருச்சு? வெளிரங்கத்தை வச்சுக்கிட்டு அந்தரங்கத்தை தூக்கி போட்டாச்சு. அந்தரங்கத்தை தூக்கி போட்டதுனால வெளிரங்கமும் என்ன ஆயிருச்சுன்னா ஜனாசாவாயிருச்சு. அந்த ஜனாசாவும் இருக்க என்ன ஆகும்? ஒரு ஜனாசா அது வைக்க நல்லா மணக்குமா? என்ன ஆகும்? கெட்டு சீரழிஞ்சு போகும். உயிர் இருந்தால்தான் உடல் உடலாக இருக்கும். உயிர் இல்லாத உடல் அது இருக்க என்ன ஆகும்? அது நல்லது வராது. அதுல என்னதான் வரும்? கெடுதல் தான் வரும். அப்படித்தான் இன்னைக்கு தீன் உயிர் இல்லாததனால் அது ஜனாசாவை மட்டும் ஆகல. காலங்கள் செல்ல செல்ல இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இந்த தீன் புழு வைத்து நாற்றம் எடுத்து போச்சு. அதைத்தான் இன்னைக்கு என்னது நல்ல சிறப்பா இருக்குது, நல்ல சிறப்பா இருக்குது. எல்லாம் நிறைய தொழுகிறாங்க, அப்படி உம்ரா கொடி எல்லாம் பாஞ்சுக்கிட்டு பறக்குறாங்க. அப்படி நோம்பு ரம்ஜான் வந்துருச்சுன்னா போதும், பள்ளிவாசல் அப்படி களை கட்டிடுது. கஞ்சி போய் இப்போ காலையில பிரியாணி வரைக்கும் எல்லாம் சிறப்பா நடக்குது. நோம்பு மாசம் எப்படா வரும் அப்படின்னு ஊரே என்ன செஞ்சுட்டு இருக்குது? காத்துக்கிட்டு இருக்குது. பல ஊர்களில் நோம்பு மாசம் வந்துட்டா பெண்களுக்கு வேலையே இல்லை. சகர் சாப்பாடு பள்ளிவாசல கொடுத்துருவாங்க. அப்புறம் நோம்பு திறந்துட்டா கஞ்சி, வடை, போண்டா, பஜ்ஜி விதவிதமா வருஷம் ஃபுல்லா சாப்பிடாததெல்லாம் என்ன செய்யலாம்? சிறப்பா சாப்பிட்டுட்டு செமிக்காம என்ன செய்யணும்? செமிக்க மாட்டேங்குதே நம்ம சுத்திட்டு தெரியணும். செமிக்கிறதுக்கு தான் தராவி தொழுகை. அது என்ன செஞ்சுட்டா 20 ரகா தொழுதான். அப்பதாங்க ஒரு ஏப்பமே வருது. அப்பதான் கொஞ்சம் லேசா பசிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது நல்ல சிறப்பாயிருச்சு. இப்போ நல்லா என்ன சிறப்பாச்சு? தீனு சிறப்பாச்சா? தீன் ஒன்றும் சிறப்பாகல. தீன் என்ன ஆகல? ஒன்றும் ஆகல. தீன் இன்னும் நாசமாயிட்டு இருக்குது. தீன் துனியாவை கொண்டு கெட்டு போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நல்ல புத்தியை தருவானா. இந்த சமுதாயத்தின் உலமாக்களுக்கு அல்லாஹ் நல்ல புரிதலை தருவானாக. ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
இப்போ நாம் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம ஈமான் கொண்டுட்டு இருக்கோம். என்ன செய்கிறோம்? ஈமான் கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த ஈமானை நாம தான் பாதுகாக்கணும். நாம தான் எப்படி பாதுகாப்பது? அதை நினைத்து கொண்டே இருப்பதன் மூலமா திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். நாம மனசுலயே சொல்லி பார்க்கணும். என்னுடைய வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் சொல்லணும். எனக்கு அவனை மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? வணங்குவேன். அவனை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். ஏன்? அவன்தான் என்னுடைய சாலிஹ், அவன்தான் என்னை படைத்தவன், அவனை தவிர என்னை யாரும் படைக்கவில்லை. இப்படி சொல்லியிருக்கீங்களா? மனசுல சொல்லியிருக்கீங்களா? பரவாயில்ல, எல்லாம் அட்வான்ஸா இருக்கிறாங்க, நாம தான் பின்தங்கி இருக்கிறோம் போல. என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தவிர சாலிஹ் யாரும் இல்லை, அவன்தான் என்னை படைத்தான், அவனை தவிர என்னை யாரும் என்ன செய்யல? படைக்கவில்லை. அல்லாஹ் நேரடியா சொல்லணும், அல்லாஹ் நீ தான் என்னை படைத்த, உன்னை தவிர என்னை யாரும் படைக்கவில்லை, உன்னை தவிர வேற யாரும் எனக்கு எஜமான் இல்லை, நீதான் என்னுடைய எஜமான், நான் உனக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் நான் என்ன கிடையாது? அடிமை இல்லை. நான் எனக்கு நீதான் ரிஸ்க் தர, எனக்கு தேவையான அனைத்தையும் நீதான் இதுவரை தந்தாய், இனியும் தரப்போகிறாய், உன்னை தவிர யாரும் எனக்கு ஒரு பருக்கை சோறு கூட தந்தது கிடையாது, யாரும் ஒரு துண்டு உப்பு கூட எனக்கு தந்தது கிடையாது, ஒரு பைசா எனக்கு யாரும் என்ன செய்யல, இதுவரைக்கும் தரவில்லை, நீதான் தந்தாய், நீதான் தருவாய், நீதான் ராசிக், உன்னை தவிர ராசிக் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யாரும் இல்லை, நீதான் ஹாக்கிம் அதிகாரம் படைத்தவன், உன்னுடைய அதிகாரத்துக்கு தான் நான் இருக்கிறேன், உன்னை தவிர அதிகாரம் வேற யாரு கையிலும் இல்லை, நான் உனக்கு கட்டுப்படும், உன்னை தவிர வேற யாருக்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல, உன்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவன் நான், என்னுடைய அதிகாரம் உன்னுடைய கையில தான் இருக்குது, வேற யாருடைய கையிலும் என்னுடைய அதிகாரம் இல்லை, எனவே என்னுடைய வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. இப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் சொல்லலைன்னா பரவாயில்ல, இனிமேல் என்ன செய்யணும்? இதுதான் ஈமான். இப்படி நாம சொல்றோமே, நம்ம மனசுல நினைக்கிறோமே, இதுக்கு பேர் என்னது? இது ஈமான். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்போ எப்பொழுதெல்லாம் நாம இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, இதை மனசுல நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, மனதில் பதிய வைக்கிறோமோ, இதை சிந்திக்கிறோமோ, நாம என்ன செய்யறோம்? ஈமான் கொள்றோம். என்ன செய்யறோம்? ஈமான். இதுதான் நல்ல அமல்னு சொன்னா, இதுதான் நல்ல அமல்னு சொன்னா, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா விளக்கி தருவானாக. அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யறோமா இல்லையா? ஒரு செயல் தானே இது. ஈமான்றது நம்முடைய கல்புல இருக்குது. அதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமே, ஒரு செயலை நாம் என்ன செய்யறோம்? வெளியில தொழுகங்கன்னா ஈஸியா தொழுதுடலாம். சொல்லுங்க, தொழுகிறது ஈஸியா இல்லை இது ஈஸியா? தொழுகணும்னா கண்ணை முடிட்டு தொழுதுட்டு போயிடுறோம். ஆனா இது உட்காந்து கொஞ்ச நேரம் நினைக்கணும்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இதை நினைப்பதற்காகத்தான் தொழுகை. தொழுகையே எதுக்கு தான்? இதை நினைக்கணுன்றதுக்காக தான் தொழுகை. என்ன நினைக்கணும்னு தெரியாதனால தான் எதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை நினைக்கணும்னு தெரியாதனால தான் துனியாவுடைய சிந்தனைகள்லாம் என்ன செய்யுது? தொழுகையில வருது. இப்ப இதை நினைத்தால் நமக்கு வேற சிந்தனைகள் வரப்போறது இல்லை. இப்ப நம்முடைய தொழுகை என்ன ஆயிரும்? ஈமானுடைய தொழுகை ஆயிரும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு எல்லா அமல்களும். இந்த விஷயத்தை இந்த ஈமானை நாம வெளியே காட்டுறதுக்கு தான் இந்த எல்லா அமல்களும். ஈமானையும் மறந்துட்டு, ஈமானையே தொலைச்சிட்டு அமல்களை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அதுல என்ன இருக்காது? ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஈமான தொலைச்சிருச்சு சமுதாயம். வேணா போய் கேட்டு பாருங்க.
உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே கேட்டு பாருங்க. என்ன இல்லை இது இருக்குமா? அல்லாஹ் வணங்கணும், ஏங்க வணங்கணும்? அதுக்கு சரியான காரணங்கள் என்ன செய்யும் என்னது தெரியாது. இப்போ நாம இந்த திக்ரு செய்யணும். பாஸ் அண்ட் பாஸுடைய திக்ர். மூச்சு வெளியே விடும்போது, மூச்சு முதல்ல வெளியே விடணும். உள்ளே இழுக்கிறது முதல்ல வெளியே விடும்போது அல்லாஹ்னு வெளியே விடணும். அப்புறம் ஓன்னு உள்ளே இழுக்கணும். அல்லாஹ் ஓ. அதோடு நம்முடைய கல்வில அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ்வுடைய தகுதிகளை சொல்லி நாம ஈமான் கொள்ளணும். அப்போ அந்த ஈமானோடு நம்முடைய மூச்சு கல்புல போக போக நம்முடைய கல்பு பிரகாசமாயிரும். கல்பின் மூலமாக நம்முடைய இரத்தத்தில் ஈமான் கலக்கும். இரத்தத்தின் மூலமாக உடல் முழுவதும் எல்லா நரம்புகளிலும் ஈமான் ஊடுருவும். நம்முடைய எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் ஈமானுடையதாக ஆயிரும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை ஈமானுடைய வாழ்க்கையை ஆக்கி தருவானாக. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய வாழ்க்கையை தருவானாக. எல்லா மக்களும் அல்லாஹ்வை விளங்கி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் நடத்தி தருவானாக. நம்முடைய சுலூக்கை பூர்த்தியாக்கி தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.